பார்த்தீங்களா ஒரு டிசைன்ல எத்தனை துணி இருக்கு. கஸ்டமருக்கு நாங்க துணியை கொடுக்க போகலையும் ஃபேட் ஆனது கொடுக்க கூடாது. அதான் எப்படி கிடைக்கும். எனக்கு ஒரு மெரூனும் ஒரு பேனி 500 ரூபாயில ஒரு சட்டை, 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை தைச்சு போடலாம். 34 கலரை தானே சொல்றது. ஆனா இங்க 200 கலர் இருக்கு போல. அங்க 1 2 3 4 டிசைன் இருக்கு. இதுக்கு $350 தான் பேக் வருது. நான் இப்படி வந்தனால் இந்த துணியை பார்த்த உடனேயுமே ஆசையா கிடையாது. தரம் 5க்கு பிறகு படிச்ச பள்ளிக்கூடமும். ஆனா அங்க இருந்தா 15 நாள்ல வர்றேன்னு மறந்து அமர்த்துங்கோ, மறக்காமையும் அமர்த்துங்கோ. குடி உண்டு, இது உண்டு. வணக்கம். முண்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து யாழ்ப்பாணம் போகிறேன். யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்னென்னு சொன்னால் சரியான வெயில். இங்கே வேறுங்க வெயிலுக்கு குடி உண்டு, இது உண்டு. மற்றது இப்போ நானும் இருந்தாலும் சில சாமான்கள் சிலதுகள் வாங்கணும். ஏன்னா சில சாமான்கள் பழுதாக போயிருக்குது. அது வாங்கிக்க என்னென்று காட்டுறேன். மற்றது பார்ப்போம். முண்டைக்கு இப்போ எத்தனை மணி? 10:45 ஆகுது. ஆனால் எத்தனை மணிக்கு வர்றோம்னு தெரியல. பார்ப்போம். நீங்களும் வர்றேன்டா வாங்கோ. யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்ப்போம் வாங்க. அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கால வேறங்க இன்றைக்கு வேறு கமராமேன் தான் போகிறார். என்னால் இன்றைக்கு வேறு வேலை கொஞ்சம் கிடக்குது. யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்குறத விட நான் இன்றைக்கு என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் அது எல்லாத்தையும் வாங்கோ. வர போகிறேன்டா வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அமர்த்தி விடுங்கோ. மறந்து அமர்த்துங்கோ, மறக்காமையும் அமர்த்துங்கோ. சப்ஸ்கிரைப் அமர்த்திவிடுங்க. எத்தனை வந்துட்டு 1,62,200 இருக்கு. 1,63,000 கொண்டு வந்து விடுங்க. அப்புறம் எத்தனை ஓடிக்கிட எனக்கு தெரியாது. இங்கே பைக்கில் அப்பா வந்து வலிக்கிட போறார். இந்த இதில் பேரங்கோ இதில் பார்த்தா தெரியும். பைக்கில் 2 பேரும் போயினோம். இஞ்சால மவுசன் இந்த பைக்கில் வர போகிறான். சரியா வலிக்கிட்டா. சரி வாங்கோ, யாழ்ப்பாணம் போவோம். வந்து சில பேர் எடுத்து என்ன கேட்கினவன், எனக்கு பழகினவன், என்ன இங்கே எப்படி இருக்கிறீங்க, எப்போ வாரதுண்டு, எப்போ என்ன சொல்கிறேன்டா. இங்கே இருந்தால் எப்போ வாரன்ட்டு சொல்ல தெரியாது. ஆனால் அங்கே இருந்தால் 15 நாளில் வர்றேன்ட்டு சொல்லுவேன். ஆனால் இங்கே இருந்தால் இந்த வெயில் தான் பிரச்சனை, மற்றும்படி ஒன்றும் இல்லை. வெயில் அதகம் சில நேரம் தான். நேற்று நல்ல வெயில், இன்றைக்கும் சரியான வெயில். அப்படி இப்போ யாழ்ப்பாணமே என்னென்று வரப்போகிறோம்ன்ட்டு தெரியல. ஏன்னாண்டா சொக்க வெயிலாக இருக்கும். வாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்ட்டு நான் காட்டுறேன். இன்றைக்கு நிறைய காட்டுவேன். இன்றைக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்களாண்டால் எங்களோட கலிஸ்டன், பவிஸ்டன், அபி படித்த 5ஆம் ஆண்டுக்கு தரம் 5க்கு பிறகு படித்த பள்ளிக்கூடம். இங்கே வேறு தரம் 5க்கு பிறகு படித்த பள்ளிக்கூடமும் இப்படி கிடக்கு. 5 மட்டும் உங்களோட பக்கத்தில் இருக்கிறது படித்தது. அதுக்கு பிறகு படித்தது. நெடுகைஞ்ச மீட்டிங்குக்கு மட்டும் வருவேன் நான். ஏதாவது டீச்சர்மார் வர சொன்னாலும் வருவேன், மீட்டிங்குக்கு வர சொன்னாலும் வருவேன். இப்போ அவி அங்கே தானே, அதால் இப்போ நாள் வந்து இன்றைக்கு தான் பார்க்குறேன். அப்போ ஒரு காட்டணுமன்றதுக்காக காட்டுறேன். இனி வாங்க, இப்படியே போவோம். நீங்களும் வர போகிறேன்டா வாங்க. என்னடா சட்டியான வெயில் கடை என்ன செய்கிறேன்னு தெரியாமல். இங்கே பாருங்க, நான் துணிக்கடைக்கு தான் வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் துணியை பார்த்த உடனேயுமே ஆசையாக கிடக்குது எனக்கு. வந்த உடனே பாருங்க இந்த துணி எப்படி இருக்குது. இது 350 ரூபாயாம் இந்த துணி. 1 மீட்டர் 350. வேறுங்க இதில் வந்து இங்கே கருப்பும் வெள்ளையும் இருக்குது. இதில் நான் வாங்க போகிறேன். இதில் வாங்க. நல்லா கிடக்கு. வடிவா கலர் நல்லா கிடக்கு. அந்த மாதிரி கிடக்கு. நான் இதில் வாங்க போகிறேன். நான் சட்டைக்கு 2 மீட்டர் தான் வாங்குகிறேன். நான் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கிறேன்டா 2 கால் வாங்குகிறேன் நான். நீங்கள் வந்து புள்ள மேலேருந்து கால் முட்டை தைக்கிறேன்னா 3 மீட்டர், அதுவும் குடவெட்டுக்கு. மற்றது அரை குடவெட்டை கொஞ்சம் முழங்காலுக்குள்ளே போடுறேன் நீங்களா 2.5 மீட்டர். மற்றது அந்த 2 வட்டை சட்டை தைக்கிறேன்டால் 2 மீட்டர் 2.5 மீட்டர் காணும். கூட தேவையில்லை. இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இதை நான் இப்படி வந்தனால் இந்த துணியை கண்டுட்டு தான் இறங்கினான். இந்த துணி கலர் எப்படி கிடக்கு. இங்கே இதில் வந்து கொஞ்சம் சிவப்பு விழுந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்க மஞ்சள் இருக்குது, மற்றது நீலம் இருக்குது. இதில் இருந்து இங்கால 350 ரூபாயா. குறைச்சி தர மாட்டீங்களே. இதில் எனக்கு ஒரு 2 மீட்டர். இதை கண்டோன்னே தான் இறங்கினார். இது 60 இன்ச்சு தானே. என்ன இது 60 இன்ச்சு வீதி. கூடுதலாக நார்மலாக குடவெட்டுக்கு தான் கூட துணி வேணும். சும்மா 2 வட்டு சட்டை மாதிரி ஒரு ஃப்ரில் வச்சு இப்படி முக்கா கை வைக்கிறேன்டா 2 கால் 2.5 காணும். நான் 2 மீட்டர் எடுக்கிறேன். இதில் நான் ஒரு 2 மீட்டர் எடுத்து கொண்டு போகிறேன். போகை கிடப்போம்.
இங்க அங்காலையும் கிடக்கும். ஆ. இது என்ன துணி? இது விஸ்கோஸோ? ஆனா நல்ல ஒளிப்பா இருக்கு, நல்ல கலர், நல்ல கலரா இருக்கு. வெயிலுக்கு அவண்டி கவர் போட்டு கிடக்கு என்ன, ஆனால் நல்ல நல்ல கலர் பாருங்க. இது என்ன விலை? இதுக்கு $350 தான் பேக் வருது. $350 பாருங்க. நல்ல கலர். நீங்கள் வந்து இந்த கண்ணாடி போட்டு இந்த வெயிலுக்கு கவர் பண்ணி வச்சிருக்கேன், அதால கலர் தெரியலாம். ஆனால் சூப்பர் கலர். இது கலர் பிச்சும் காட்டையலாம். இது மட்டும்தான் தெரியும், எல்லாமே வடிவா இருக்கும். எல்லாம் கவர் பண்ணி தான் வச்சுக்கிற ஒரே துணியும். என்ன பேர் என்ன தெரியல. மாசாவாம் 350. இது இங்கால என்ன, இதுக்கு இங்கால 350. இது என்ன விலை? இது என்ன விலை? இது 400 ரூபாயாம். இந்த வாகனங்கள் போடுறதுல கொஞ்சம் சவுண்டு கேட்கல. இது 400 ரூபாயாம். பாருங்க வடிவேத்தான் இருக்குது. நல்ல கரை துணிகள் பாருங்க, நல்ல கலர் கலராக கிட. கலர் பிடிச்ச வைக்கி எல்லா கலரும் இருக்க வேணுமென்ட்டு பிடிச்ச வைக்கி இப்படி ஒரு கலர் நல்லா இருக்கு பாருங்க. கலர் கலராக இங்கே பாருங்க, பச்சை, மஞ்சள், ஒரு துணியில் 4-5 இருக்குது. என்ன அந்த கலர் வேறையா ஒரே டிசைனில் இருக்குது. இங்கே பாருங்க சிவப்பு கலர் பாருங்க, நல்ல ஒரே ஒரேஞ்ச் சிவப்பு மாதிரி நல்லா கிடக்குது. இதுலேயும் பாருங்க 1 2 3 இருக்குது. வேறையும் முள்ளுக்கு இருக்குது. இங்கே பாருங்க இது இப்போ ப்ரௌன் கலர், இப்போ லேட்டஸ்ட் கலர் பாருங்க, நல்லா இருக்குது. இது 400 ரூபாயாம். ஒவ்வொரு துணிக்கோ பரவில. மற்றது இங்கே பாருங்க, இதெல்லாம் 400. இதெல்லாம் 400 தானாம். இதுலேயும் பாருங்க 1 2 3 4 டிசைன் இருக்கு. 4 டிசைன் இருக்கு. நான் ஒரு துணியை கண்டுதான் வந்தேனா. மற்றது இது 250. என்ன வாயில் பேர் நுழை. இது இல்லை துணிகளுக்கே பாருங்க, ஒரு துணியண்டா ஒரு துணி தான் எல்லா வகையும். அவ்வளோ எத்தனை பேர் இருக்குதுண்டு பாருங்க. ஒவ்வொன்றும் வேற வேற நிறைய பேர்கள் இருக்குது. இங்கே இதிலிருந்து இந்தலா துணியுமே 250. அதாவது நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு சட்டை தைக்கலாம். 2 மீட்டர் 500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு சட்டை தைக்கலாம். சரி வேறுங்க நல்ல பிங்க் கலர் கிடக்கு, பிங்க் கலர். ஆனால் நல்லா கிடக்குது. என்ன 250 பரவாயில்லை. சரி நல்ல பச்சை கலர் கிடக்குது. எல்லாம் கூட 250 ரூபாயா. நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வேறு ஏதாவது தைக்கலாம், விலை குறைவாக தானே இருக்கு. ஆனால் கொஞ்சம் வைக்க என்ன இந்த சட்டைகளுக்கு தானே இங்கே புகைக்க போடலாம். சில பேர் வீட்டுக்கும் போடிக்கணும் தைச்சு. கொஞ்சம் என்ன சொல்லுங்க, கொட்டன் துணி டக்கண்டு பாவிக்காதாண்டி இப்படியும் தைச்சு வைக்க தாங்கக்கூடிய ஆக்கள் இப்படி தைச்சு போடிக்கணும். வந்து 3 மீட்டர் 1000. கரை உள்ள துணியும் இருக்குது. இங்கே பாருங்க, கரையும் இருக்குது, கரை இல்லாததும் இருக்குது. ஆனால் ஒரு துணியில் 5-6 விதமாக இருக்குது. கலர் வேறு, ஒரே டிசைன் கலர் வேறு மாதிரி. இங்கே இருக்குது பாருங்க, பச்சை நிறைய இருக்குது பார்க்க. இங்கே பாருங்க, இது எல்லாம் ஒரு வித்தியாசமான கலர். கூடுதலாக இதெல்லாம் எடுக்க மாட்டினோம். ஆனால் நல்ல கலர், எனக்கு பிடிச்ச கலர். இங்கே பாருங்க சூப்பர் கலர் எல்லாம் கிடக்குது. நிறைய கிடையாது. யாரும் வாங்கி வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்தது வேணுமென்றாலும் வாங்கலாம். சில பேருக்கு அப்படி பிடிக்கும். இங்கே இதெல்லாம் நல்ல கலராக கிடக்கு, வடிவாக கிடக்கு. இது 3 மீட்டர் 1000 பாருங்க. இது 3 மீட்டர் 1000. நல்ல கலராக கிடக்குது. கலர் வடிவு நல்லா கிடக்குது. எல்லாம் நல்லா தான் கிடக்குது. எனக்கு வந்துங்க என்ன சொல்கிறதுன்ட்டு பார்த்தா மிஷின் பிழை, கொஞ்சம் மிஷின் பிழை. எனக்கு நான் தைச்சா மட்டும்தான் நான் சட்டை. அப்போ அதால் நான் துணி இப்போ வந்ததுக்கு 3 துணி வாங்கி போனேன். அதை இன்னும் தைக்கல. ஆனால் ஒரு துணியை கண்டுட்டேன், அது வாங்கி கொண்டு தான் போகிறது. மற்றது இங்கே இப்படி பாருங்க, இப்படி சின்ன பூ பிடிச்சா சின்ன பூ வாங்கலாம். இந்த காட் மாதிரி இது மாதிரி வாங்க. நிறைய கலர்களை சொல்லவே முடியல. இங்கே வேணும் இந்த லைனில் நிறைய துணிக்கடை தான் கிடக்குது. பெரிய துணிக்கடைகளெல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்க, இது வித்தியாசமான என்னென்ன கலரில் கிடக்கு. கலருண்டா என்ன 24 கலரை தானே சொல்கிறது. ஆனால் இங்கே 200 கலர் இருக்க போல. இங்கே பாருங்க, இந்த நல்லா கிடக்கு. இது என்ன விலை? இது 3 மீட்டர் 1000. இது 3 மீட்டர் 1000. ஆனால் வடிவாக கிடக்குது, வித்தியாசமான கலராக கிடக்குது. எல்லாம் வேண்ட உணவு மாதிரி தான் கிடக்குது. இங்கே பாருங்க நிறைய கிடக்குது. வந்து பார்த்தீங்களா பார்த்ததை பிடிச்சி வாங்கலாம். நிறைய கடை. இதெல்லாம் 3 மீட்டர் 1000. இது வெல்வெட். இது சட்டை தைக்கிறதா? ஓ, சட்டை தைக்கிறது.
அந்த ஏதாவது பாட்டிகளுக்கு தைப்பினம் என்ன ஏதாவது பாட்டிகளுக்கு தைப்பினம் இது என்ன மீட்டர் என்ன விலை? இது 650. இது ஒரு மீட்டர் 650. ஆனால் இந்த வீதி தான் 60 இன்ச்சு கூட 60 இன்ச்சு வீதி. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி செய்யலாம். அலைஞ்ச வேணும். சிவப்பு கலர் எனக்கு ஒரு விருப்பம். சிவப்பும் இது நிறைய வேறு கலர்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். இது என்ன விலை? இது 3 மீட்டர் ஆயிரம். 3 மீட்டர் ஆயிரம். இது இதுக்கும் 3 மீட்டர் ஆயிரமா? என்ன வடிவான கலர்கள் கிடக்குது. இது என்ன நான் கடையை விட்டுட்டு போக மாட்டேன் போலே கிடக்குது. இங்கே சூப்பராக கிடக்கு. விலை குறைய தர மாட்டீங்களே? இங்கே வேறங்கோ இப்படி நல்லா கிடக்குது. என்ன சூப்பராக கிடக்கு. இதில் அது வாங்கவோ இது வாங்கவோ இதுதான் நல்லா கிடக்கு போல். எல்லாம் நல்லா கிட. இதுலேயும் ஒரு 2 மீட்டர் வாங்க போகணும். கடைசியாக வாங்குறேன் நான் பார்த்தேன். ஆனால் வீட்டில் ஓடோடத்தான் கல துணியண்டா வீட்டில் ஒரு 25-30 துணி கிடக்குது. உண்மையாக வாங்கி ஆசையில் சேர்த்து வச்சு கிடக்குது. என்ன தைக்கிறது மிஷின் பிரச்சனையால் கொஞ்சம் கரைச்சல் நிறைய துணி கிடக்குது. இதுதான் வாங்க போகிறோம். போய் அதை விட்டுட்டு இதை வாங்குவோமோ அது வாங்குவோம். இங்கே வேணும். இங்கே எப்படி பெரிய பூ பிடிக்கிறவே பெரிய பூ வாங்கலாம். ஆனால் நல்ல நீங்கள் தைக்க தெரிஞ்சால் 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை தைச்சு போடலாம். தைக்க தெரிஞ்ச ஆக்கலண்டா. தையல் கூலி 700 800 1000 மட்டும் போகுமாக்கும். என்ன 1000 மட்டும் போகும். 1000 ஒரு 1000 போகாது. 700 800 போகும். நீங்கள் இதில் 2 மீட்டரை வாங்கி கொடுத்தாலும் 1200 1300 முடியும். நீங்கள் தைச்சிங்கன்னா 500 தைக்கலாம். இங்கே வேற இதுலேயும் கலர். இதில் நான் வாங்கினேன். இதில் அன்றைக்கு ஒரு நாள் வாங்கி போட்டேன். இதில் நான் அன்றைக்கு 2 மீட்டர் வாங்கினேன். கண்ட உடனே பிடிச்ச உடனே வாங்கியாச்சு. இதுலேயும் பாருங்கோ பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, நீலம் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய ஒரே டிசைனில் நிறைய கலர் இருக்குது. இதில் 3 இருக்குது. 3 நல்லா கிடக்குது. நல்ல கலர். இதில் வாங்க வேணும். மற்றது இங்கே மொத்தமாக கொடுப்பினமாமா. மொத்தமாக நீங்கள் வீட்டையோ கடைக்கோ வாங்கி கொண்டே விற்கிறேன்டா இங்கே வந்து விலை குறைச்சி நிறைய துணி வாங்குறேன்டா வாங்கலாம். இங்கே வேறங்க இதுக்கு நல்லா தான். ஹோஸ்டலுக்கு குறைச்சி தானே கொடுப்பீங்களே? என்ன அப்போ எனக்கும் குறைச்சி தருவீங்களே? இங்கே பாருங்க என்ன இங்கே பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கடை. எனக்கே வந்து பார்க்க நிறைய ஆசையாக கடை. இங்கே இதை அடுத்தது இதை வாங்குவோமோ அங்கேயோ அப்படி. உங்களுக்கும் அப்படி நிறைய கலர். எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இது அந்த மாதிரி கிடக்கு. சின்ன பூ பிடிச்சாக்கள் சின்ன பூவில் வாங்கலாம். பெரிய பூ பிடிச்சாக்கள் பெரிய பூவில் வாங்கலாம். உங்கள் பாருங்க நிறைய துணிகள் கிடக்கு. கலருண்டா இத்தனை கலரா? ஒரு கலருண்டா எத்தனை? ஒரு 24 கலரை தானே சொல்லுவீனா? அப்படித்தான் சொல்றது. ஆனா இங்க ஆயிரக்கணக்கான கலர் இருக்கு. வந்து ஒவ்வொரு துணியை பொறுத்த மட்டுக்கும் வந்து ஒரு செட்டுக்கு 4 வரும் 5 வரும். அது வித்தியாசமான கலர் நிறைய கலர். என்ன சிவப்பிலேயே ஒரு 50 கலர் இருக்கு. என்ன கலரும் வரும். ஒரு கலர்லயே ஒரு 50 டார்க் லைட் அப்படி இப்படி மாறி நிறைய கலர்கள். இங்க வேறங்க இதெல்லாம் டொப்பு. சில பேருக்கு பிடிக்கும் டொப் தைப்பினம். நீங்க டொப் தைக்கிறண்டாலும் தைக்கலாம், சட்டை தைக்கிறண்டாலும் தைக்கலாம், என்ன ஸ்கர்ட் தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கலாம், என்ன விருப்பமோ அப்படியெல்லாம் தைச்சு கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் காசுலாம் முடியும். இங்கே பாருங்க வடிவான துணி. இது கொட்டன் துணியோ? கொட்டன் என்ன விலை? கொட்டன் வந்து 350 350 ரூபா. இது கொட்டன் துணி 350 ரூபாயாம். நிறைய துணிகள் கிடக்கு. வேறுங்க அந்த டிசைன் அங்கால காட்டினா இங்கே அதில் நீளமும் இருக்குது. ஒரு இதில் 4-5 இருக்குது. இங்கே வேறுங்க இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கலர்கள். மற்றது இதெல்லாம் கொட்டன் பாருங்க எத்தனை கலரில் கூட 1 2 3 4 5 இதில் ஒரே மாதிரி. இது அந்த என்ன சொல்கிறது வீட்டுக்கு வக்கைக்கு அப்படி தைச்சு போடலாம். நீங்கள் பாவிக்கும். இதில் நிறைய பெரிய பூவில் இருக்குது, சின்ன பூவில் இருக்குது, நிறைய கிடக்குது. மற்றது இங்கே இது சைனிங் மாதிரி. இது சட்டை தைக்கிறதா? இது சில பேர் தைக்கலாம், சட்டை தைக்கலாம். இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுல ப்ரௌன் இருக்கு, டார்க் ப்ளூ இருக்கு, லைட் ப்ளூ இருக்குது, ப்ரௌன் இருக்குது. இங்கே இதுலேயும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சா அப்படி மினிமினண்ட் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சா இது வந்து ரிச்சான மெட்டீரியல் சொல்றது. இது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படி தச்சு போடலாம். போறேன். சைனிங்கா இருக்குதானே
அதால் பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ எடுத்து தைக்கிறேன்டா பிடிச்ச மாதிரி தைக்கலாம். நிறைய கலரில் இருக்குது. இங்கே வேறுங்க இது செக், ஒவ்வொரு செக் மாதிரி ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. மற்றது இங்கே வேறுங்க இதெல்லாம் ப்ரௌன் கலர். எனக்கு என்ன ப்ரௌன் தான் கண்ணுக்கு குத்து. ப்ரௌன் ப்ரௌன் வடிவு தானே. இங்கே வேறுங்க ப்ரௌன் துணி. இது என்ன விலை? இது வந்து 400, 400 இது 400 ரூபாயாம். 400 ரூபாயாம். ஆனால் நல்ல கலராக கிடக்குது. வேறுங்க விரும்பின நீங்கள் எப்படி சிவப்பு எடுக்கலாம், மெரூன் எடுக்கலாம், மஞ்சள் எடுக்கலாம், நீலம் எடுக்கலாம். எத்தனை கலர் வேணுமென்றாலும் எப்படி என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அம்மளாத்து துணி. ஆனால் நிறைய எந்த லைனில் இதே கடை எந்த இடத்து இருக்குது? இந்த கடை வந்து சொல்ல போனாக்கா இப்போ அராலி ரோட்டுன்னு சொல்லி அராலி ரோட்டில் பொம்மவெளி என்ற இடத்துல இந்த கடை அமைஞ்சிருக்குது. இது மெயினாக சொல்கிறது கார்நகர் போகிற ரோட் தான் மெயின். அராலி ரோட்டுன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறது ஒட்டுமடம் அராலி ரோட், புதிய சோனகத்தர்னு சொல்லுவாங்க, பொம்மவெளின்னு சொல்லுவாங்க. பொம்மவெளி தான் கூடுதல் ஆக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இப்போ எங்களோட சித்தங்கனியிலேருந்து அப்படியே நேராக வந்தீங்களா எப்னா குளிச்சிருக்கு. எப்னா குளிச்சிலேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா இதில் ஒரே துணிக்கடைகள் தான் நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் 4 மீட்டர் 1000 தொடக்கம் நிறைய துணியால் வாங்கலாம். கடைசியை பின்ன விலை கூடின விலை வந்து 650, 700, 800, 900 ஒவ்வொரு விலையிலும் இருக்குது. ஆனால் முதல் விலை 1 மீட்டர் 250, 4 மீட்டர் 1000, அப்படியே 3 மீட்டர் 1000, 300க்கும் இருக்கோ? 300, 250, 300, 350, 400 அப்படியே ஒவ்வொரு விலைக்கும் இருக்குது. ஆனால் நல்ல சூப்பரான துணி. என்ன சொல்கிறது, நிறைய நாளுக்கு பாவிக்கும். நாங்கள் போனாலும் துணி போகாது, அப்படி இருக்கும். அப்படித்தான் துணி எல்லாம். ஆனால் இது சில பேர் வீட்டுக்கும் தைச்சு போடணும். ஏனெண்டா சில கொட்டன்கள் டக்குன்னு பழுதாகுதுன்றபடியே நான் பார்த்துருக்குறேன். இது வெக்க தாங்கக்கூடிய ஆக்கள் இதுவும் தைச்சு போடலாம். மற்ற மழை காலத்தில் கூடுதலாக தைச்சு போடலாம். அப்படி தைச்சு போடலாம். மற்றது நிறைய துணிகள் இருக்குது. துணியண்டா எத்தனையண்டு எனக்கு சொல்லவே தெரியா. நீங்களே பார்த்து கொண்டிருப்பீங்க. வேறுங்கோ இங்கே இதை பாருங்க, ஆஷ் கலர். இது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்கும். அப்படி எல்லோரும் எடுக்காத கலரும் எடுத்தால் ஒரு வடிவாக இருக்குமே இல்லை. ஆனால் இந்த கலர் வடிவு நல்லா இருக்குது. வேறுங்க என்னென்ன கலர் வேணுமோ அப்படி கலர் எடுக்கலாம். இங்கே வேறுங்க இப்படி கலர் நிறைய கலர்கள் இருக்குது. நீங்கள் செக் வேணுமோ, கோடு வேணுமோ, பூ வேணுமோ, கரை வேணுமோ, எப்படி வேணும் அப்படி எல்லா துணியும் வாங்கலாம். நிறைய கிடங்க பாருங்க. அதில் டொட்ஸில் இருக்குது, கோடு இருக்குது, எல்லாம் அந்த மரங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது. நிறைய துணிகள் சீனரி மாதிரி இருக்குது. நிறைய துணிகள் இருக்குது. பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 500 ரூபாயில் ஒரு சட்டை நீங்கள் தைக்க தெரிஞ்சால் 500 ரூபாயில் ஒரு சட்டை. மற்றது இது என்ன பட்டிக், இதெல்லாம் ஒவ்வொரு டிசைன் மாதிரி கிடக்குது. இங்கே இதெல்லாம் சில பேருக்கு இப்படி எல்லாம் பிடிக்கும். இதில் எல்லாம் டொப்பும் தைப்பினம், சில பேர் சட்டை தைப்பினம் பிடிச்ச மாதிரி தைக்கலாம். மற்றது இங்கே வேறுங்க இது ஒரு நார்மலாக ஏதோ பெயிண்ட் ஒரு வளம்தான் தெரியுது. ஒரு வளம் இப்படி இருக்குது. நான் போகாது எனக்கு தெரியல. அப்படி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்க எடுக்கலாம். இங்கே வேறுங்க இது ஒரு ஷைனிங். ஆனால் இது அப்படியே இருக்கும். இந்த ஷைனிங் போகாது. இதுலேயே நிறைய கலர் இருக்குது. இங்கே வேணும் நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு பிளேன் வேணுமெண்டா பிளேனிலையும் எடுக்கலாம். பூ வேணுமெண்டா பூவிலையும் எடுக்கலாம். எவ்வளோ நிறைய டிசைன்களோட இங்கே இதுக்கு நல்லா இருக்குது. பாருங்க ஒரு வித்தியாசமான கலராக கிடக்குது. இதுலேயும் வந்து 1, 2, 3 டிசைன் இருக்குது. இந்த பச்சைன்னு எல்லாம். இது என்ன விலை சொன்ன நீங்கள்? இது வந்து 650 ரூபா. 550, 550 ரூபாய் கொடுக்கணுமா? ஆனால் ரெடிமேட் மாதிரி தைக்கலாம். வடிவாக தைக்க தெரிஞ்சால் ரெடிமேட் சட்டை மாதிரி தைக்கலாம். இந்த பூவெல்லாம் கொஞ்சம் இந்த ஃபம் பண்ணி கொண்டு நிற்குது. இங்கே வேறுங்க உங்களை பார்க்க இப்படி சைட்டை எடுக்க இந்த பூ வந்து மேலே வருது தெரியுதே. ஆனால் நூல் ஒர்க் இல்லை. நல்லா கிடக்குது. வேறுங்க இங்கே செக் கிடக்குது. நிறைய டிசைன். இங்கே வேறுங்க இதில் கரை துணி கிடக்குது. கரை சில பேருக்கு கரை பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எடுக்கலாம். இங்கே வேறுங்க இதில் இதெல்லாம் பிளேன். அந்த பிளேனிலேயே ஒரு பூவிலேயே பிளேன் துணியிலேயே அதே கலர்லேயே ஒரு ஷைனிங் பூ மாதிரி கொடுத்துருக்கணும். நிறைய கலருக்கிட பார்த்து எடுங்கோ. இங்கே வேறுங்க வெள்ளை கிடக்குது, ப்ரௌன், இந்த ஷைனிங் எல்லாம் இருக்குது. இதை ஃபங்க்ஷனுங்களுக்கு போடுற துணியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்கோ. எங்காலும் இதெல்லாம் வடிவாக இருக்குது. சட்டத்துக்கு வடிவாக இருக்குது.
இந்த பூ மட்டும் வெல்வெட் மாதிரி கிடக்குது என்ன பூ மட்டும் அந்த வெல்வெட் ஃப்ளக்கிங் என்று சொல்றது அத. அதுல அந்த வந்திருக்கிற பூ பிரிண்ட் வந்து வெல்வெட். வெல்வெட் அதுதான் அந்த நார்மலாக பிளேன் துணியாக வந்து அதே கலர்லேயே பூ வந்து வெல்வெட் பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படி நல்லா இருக்கு. இங்கே வேறுங்க இது சீனரி மாதிரி ஒரு துணி. சரி, சீனரி மாதிரி ஒரு துணி. இங்கே வேறுங்க எவ்வளோ கலரில் எப்படி எப்படி எல்லாம் கிடக்கு. உங்களுக்கு எல்லாம் டார்க் கலர் தேவையோ லைட் கலர் தேவையோ அப்படி துணி எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வேறுங்க மெரூன் கிடக்குது, நல்ல மெரூன். இதில் நிறைய கலர் கிடக்குது. எனக்கு நிறைய சொல்லலாம். அது ஒரு 15 கிட்ட இருக்காங்க என்ன கலர் இதில் இந்த சைனிங் துணியில். மற்றது இங்கே வேறுங்க இப்படி இங்கே செக் கிடக்கு. இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது போக போக திருப்பி வருது என்ன. இதெல்லாம் முதல் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வந்த செக் இப்போ திருப்பி வருது என்ன. அப்படி கோடு டொட்ஸ் எல்லாமே ஒரு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு இல்லாமல் போகுது, பிறகு திரும்பி வருது. இங்கே இது மஞ்சள் பிடிச்சா மஞ்சளை வேணுங்க. எங்கள்கிட்ட மஞ்சள் ஃபேமிலி. ஆனால் இப்படியெல்லாம் சட்டை போடையில அது மஞ்சளில். மற்றது இங்கே வேறுங்க இது கொட்டன் என்ன. இல்ல கொட்டன் இல்ல, கொட்டன் டிசைன் இருக்குது. கொட்டன் இருக்குது. இது வந்து கொட்டன் டிசைன் மாதிரி ஒரு மெட்டீரியல். நான் அந்த டிசைனை பார்த்துட்டு தான் கொட்டன் நினைச்சேன். கொட்டன் டிசைன் மாதிரி இருக்குது. இது என்ன விலை? அதுவும் வந்து 400 ரூபாய் மீட்டர். 1 மீட்டர் 400. இந்த டொட்ஸ் என்ன விலை? அது டொட்ஸ் வந்து 400 ரூபாய் தான். அது சேம் மெட்டீரியல் தான். ஆனா நல்ல கெடுக்கட்டே இருக்கா. இங்க வேறுங்க மெரூனுக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரு மெரூனும் ஒரு பேனி துணிங்களை பார்க்க இல்லாமல் ஆசையாக இருக்குது. என்ன செய்கிறது என்ன. ஒரு ஆள் தான் ஒரு சட்டை தானே போடலாம். இங்கே வேறு வடிவாக இருக்குது. துணியை வேண்டி எடுத்தாச்சு. இனி போட்டு விடுங்க திருப்பி. இங்கே வேறுங்க இந்த கலரை பேருங்க. இப்படியெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும் கலர். எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த கலர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்குது. அந்த எல்லாரும் எடுக்காத கலர் என்ன சில பேருக்கு பிடிக்கும். ஆனா நல்ல கலர் இன்னும் கொஞ்சம் வடிவா இருக்கும். தச்சு போட உங்களை என்ன சொல்றது என்ன தெரியாடி இந்த துணியை வடிவா தெரியும், மொழிப்பா தெரியும். அப்படியான துணிகள் எல்லாம் நிறைய இருக்குது. மற்றது இதுதான் அந்த சொன்னேன் கொட்டன் மாதிரி டிசைன். ஆனால் மீட்டர் 400 ரூபாயாம். இங்கே வேறுங்க கரை இப்படி பிங்க் கலரில் கிடக்குது. நீங்கள் இது கரையெல்லாம் நல்ல வடிவான டிசைனில் தைக்கலாம். முன்னுக்கும் வச்சு கொஞ்சம் மற்றது கையுக்கும் வச்சு முன் கண்ணத்துக்கு மட்டும் ஒரு கண்ணத்துக்கு வச்சு பின் கண்ணை கறி எடுத்து நீங்கள் கையுக்கு முன்னுக்கு டிசைனுக்கு அப்படி வைக்கலாம். 2 கண்ணுக்கு சேர்த்து கறியை வைக்காமல் முன்னுக்கு மட்டும் கறியை வச்சுட்டு பின் கண்ணை கறி எடுத்து நீங்கள் கையுக்கு முன்னு டிசைனுங்களுக்கு அப்படி வச்சா. ஆனால் நல்ல வடிவு நான் அப்படி தான் தைக்கிறேன்னா அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். நான் இது பிங்க் கலர் எல்லோ நல்ல வடிவாக இருக்கும். அப்படி இங்கே வேறுங்க பிளாக்கும் ஒயிட்டும் ஒரு மஞ்சளும் சேர்ந்துருக்கு. நல்ல வடிவான கலர்கள். என்ன சொல்கிறேன்டே எனக்கு தெரியல. நான் துணியை வாங்கி கொண்டே வீட்டில் அப்போது நிறைய துணி கிடக்குது. சில நேரம் என்ன செய்வேன் தெரியுமோ, துணியை வாங்கி போட்டு பிறகு கொஞ்ச நாள் எல்லாரும் கேட்டால் அவைக்கு திருப்பியும் இந்த காசுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன். அப்படி மற்றது இங்கே இதெல்லாம் நல்ல வடிவான துணிகள். இதுவும் அப்படித்தான். அந்த பூ மட்டும் வெல்வெட்டில் இருக்குது. இது பிளேனாக வந்து இந்த பூ மட்டும் வெல்வெட்டில் இருக்குது. இப்படி நிறைய துணிகள். அங்கே சின்ன பூ வேணுமோ சின்ன பூ, பெரிய பூ வேணுமோ பெரிய பூ. இங்கே இதெல்லாம் பெரிய பூ துணி. இங்கே இதுதான் முதல் பார்த்தேன். கலர்கள் நிறைய கலர்கள் கிடக்குது. ஒரே இங்கால துணி கடைகள் தான். நீங்கள் இந்த லைனில் வந்தால் உங்களுக்கு துணி பிடிச்சா நிறைய துணி வாங்கலாம். 250 ரூபாயில் தொடங்கி வாங்கலாம். நிறைய துணிகள் வாங்கலாம். பேருந்து என்ன சொல்கிறது இங்கே வாங்க மேலையெல்லாம் இருக்குது. மேலையெல்லாம் நீங்கள் கூடுதலாக சில பேர் கருப்பும் வெள்ளையும் பிடிக்கும். அப்படி பிடிச்சதெல்லாம் அப்படியே எல்லாம் வாங்கலாம். நிறைய துணி. நான் ஒரு துணி தான் வாங்க போகிறேன். அதுக்குமே வாங்கி எத்தனை வருஷம் தைக்க செல்லுதான்னு தெரியாது. ஒரு துணி தான் வாங்க போகிறேன். இங்கே வேணும் இதெல்லாம் என்ன வெயிலுக்காக வேண்டி கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இதுலேயும் நல்ல கலர் இது கிடையாது. இது என்ன விலை? இது அது வந்து 3 மீட்டர் 1000 ரூபா. இது 3 மீட்டரா? இது இந்த என்ன துணி? இது வந்து மாசா மெட்டீரியல். ஆனால் நல்லா கிடக்குது. இது அங்கே உள்ளுக்கு இருக்கு. இது இருக்கா பார்ப்போம். இது எனக்கு ஒரு சிவப்பும் பிடிக்கும். சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்து கிட. இதில் எத்தனை டிசைன் வேறுங்க. ஒன்று ஒரே டிசைனில் கலர் வேறு 1 2 3 4 5 இங்கே வேறுங்க. இதுக்கு நல்லா கிடக்கு மெரூன். அங்கே அது அப்படி பார்க்க இப்படி பார்க்க வடிவாக இருக்குது. சிவப்பண்டு கொஞ்சம் வேறு மாதிரி. என்ன இது வந்து தனி சிவப்புன்னு சொல்கிறது ஒரு பிங்க் மாதிரி சிவப்பு. பிங்க் மாதிரி சிவப்பு.
ஆனா நிறைய கலர்கள்ல கிடக்குது. கலர் கஸ்டமருக்கு நாங்க துணியை கொடுக்க போகலையும் ஃபேட் ஆனது கொடுக்க கூடாது. அதான் அந்த ஓ, டஸ்ட்கள் ஏன்னா அடிக்காம நீங்க மெயின் அப்படி ரோட் தானே. வைக்கிறதுல இந்த எனக்கு இது தெரியல, அங்க அதுல தெரியுது. தெரியுது. அப்ப அதை காட்டி உங்களுக்கு உள்ளுக்க இருக்கிறது பார்க்கலாம். பார்க்க வருவாங்க. மற்றது அந்த துணிகளையும் பாதுகாப்பான முறையில ஓ, வச்சிருக்கிறாங்க. அது அந்த நீங்க dustகள் ஏனண்டா அடிச்சு fade டஸ்ட் ஆகாது. டஸ்ட்டுகள் மற்றது வெயிலுக்கு நிறைச்சு போடும், நிறைய பழுதாகும். அதால கஸ்டமருக்கு ஏத்த கவர் மாதிரி பண்ணி வைக்கிறது நல்லம். மற்றது நான் என்ன துணி எடுக்கிறது, நான் 3-4 துணியை பார்த்து எனக்கு பிடிச்சது, ஆனா என்ன எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கு. இங்க இதுல பாருங்க கரை துணிகள் எல்லாம் கிடக்குது. இதுக்கு முள்ளுக்கு இருக்கோ? உள்ளுக்கு இருக்கு. இங்கே பாருங்க உள்ளுக்கு இருக்கா. அந்த வந்து பச்சை, இதுலேயும் எத்தனை டிசைன் பார்க்க போறீங்களோ? பச்சை, மெரூன், பிளாக், பிங்க், ப்ளூ கலர். பார்த்தீங்களா ஒரு டிசைனில் எத்தனை துணி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலர்லேயே சூப்பராக எடுத்து தைக்கலாம். உண்மையாக ஆசையாக கிடக்குது எனக்கு. ஆனால் வெக்கைக்கு போடலாது, வெளியில் போய்க்க போடலாம். வெக்கைக்கு வீட்டில் வெக்க தாங்கக்கூடிய ஆக்கள் போடலாம், மற்றது குளிர்காலத்தில் போடலாம். மற்ற நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறேன்டா, வெளிநாட்டுக்காரர் கூடுதலாக அங்கே போடலாம். அங்கே கொஞ்சம் கூட குளிர் தானே, வீட்டுக்குள்ளே குளிரில் தான் இருப்பினம் போடலாம். பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி போடலாம். இது ஒருக்கா எடுத்து பார்க்கல அது, ஆனால் இப்படி பார்க்க நல்ல வடிவாக கிடக்குது. இது இங்கே இருக்கா, இங்கே இருக்கு பாருங்க. அந்த கலர் எல்லாம் இங்கே இருக்கு, ஆனால் இப்படி கலருண்டு பாருங்க. பாருங்க கலர் நல்ல ஒளிப்பா இல்லை கிடாது. என்ன இது கேமராமேன் ஒன்றும் சொல்லல, வடிவே இது வடிவே. இங்கே பாருங்க, இதுதான் அந்த அதில் இருக்கிற கலர்கள். இதுதான் இது உண்டு, மற்றது பிளாக் உண்டு, மற்றது மெரூன் உண்டு, மற்றது பச்சை, பிங்க், எல்லா கலரும் இருக்குது. பார்த்தீங்க ப்ளூ நல்லா இருக்குது. இது என்ன விலை? இது வந்து 400 மீட்டர். 400. இது 1 மீட்டர் 400 ரூபா. 2 மீட்டர் காணும். எனக்கு 2 மீட்டர் காணும். நான் 2 மீட்டரில் தைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் முக்கால் சட்டை தான் தைக்கிறேன் நான். இப்படி நீட்டு கையா எல்லாம் இப்படி லாஸ்டிக் எல்லாம் வச்சு தைப்பேன். 2 மீட்டரில் வாங்குறேன் நான். நீங்கள் கொஞ்சம் கீழே புரியல் விடுறேன்டா, ஒரு 2 கால் 2.5 வாங்கலாம். நல்லா கிடக்குது. அதில் இந்த துணி பார்த்தேன் நான் முதல் எல்லா துணி இதுக்கு நல்லா தான் கிடக்குது. இதையே வாங்குவோமா? ஆனால் கொஞ்சம் நல்ல தடிப்பு. என்ன நல்ல தடிப்பு. ஆனால் தடிப்பண்டு விட்டு நீங்கள் அந்த சோர்ந்து நிற்குதண்டு தேவையில்லை. நல்லா சோர்ந்து நிற்கும். உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி சோர்ந்து நிற்கும். நல்ல இந்த கரையில் வேணால் நல்ல டிசைன் வச்சு தைக்கலாம், சொன்ன மாதிரி தைக்கலாம். என்ன சொல்கிறது, இதுலேயே வாங்குவோம். இதில் என்னண்டா ஆக்கியிருக்கு? இதில் கலர் 5 கலர் தான். ஒருக்கா அதையும் பார்த்துட்டு அதுலேயும் முண்டு பார்த்தேன்னா எல்லாக்கு தனியவங்க அதுலேயும் முண்டு பார்த்தேன். இது படி பிறகு பார்ப்போம். அதில் இதில் தாங்க எனக்கு 2 மீட்டர் 2 மீட்டர் இதில் தான். இதில் 2 மீட்டர். நாம் என்ன செய்கிறது, வாங்கி கொண்டு வைக்க. நான் தானே தைக்கிறேன் நான். ஆனால் இது தெரியும் எனக்கு. நான் வர்றேன், நான் நெடுகை இதால் வந்தால் அந்த துணி கடையில் இறங்காமல் போகிறேன் இல்லை, இந்தலா கடையில். ஆனால் ஏதோ ஒரு கடையில் இறங்கி பார்த்து கொண்டு தான் போவேன். அப்போ இன்றைக்கு வந்து இங்கே ஒரு துணி, ஆனால் வந்ததுக்கு 3 துணி வாங்கியாச்சு. இதோட 4ஆவது துணி, 4ம் தைக்கல. ஓ, இதெல்லாம் நல்ல கலர், வடிவான கலர்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கலர்கள், நிறைய டிசைனில் இருக்குது. வந்து பார்த்து நீங்கள் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்படியே துணிக்கடை தான் இருக்கு. என்ன துணிக்கடையில் தான் இருக்கு. தைச்சும் கொடுப்பினமோ? ஓ, சில முதல் தைச்சு கொடுத்தவ சில பேர் முதல் அவையே தாங்களே தைச்சு கொடுத்தவ இந்த லைனில் இருக்குது. வீடியோ அவையால் முடிக்க வந்துட்டு நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. சந்திப்போம். பாய்.